உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ராகவ் வந்துட்டு ஆஃபீஸ்க்கு வரும்போதே ஒரு மாதிரி டென்ஷனோடு வராரு. வந்தவர் வேகமாக நிலா என் கேபினுக்கு வாங்க அப்படிங்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு திவ்யா பார்த்துட்டு என்ன நிலா ஏன் இப்படி உன்னை கோவமாக கூப்பிடுறாரு அப்படிங்கிறாங்க. இது வழக்கமாக இந்த ஒரு வாரமாக நடந்துட்டு இருக்க தானே திவ்யா, வீடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. ராகவ் கூப்பிட்டீங்க அப்படிங்கிறாங்க. வாங்க அப்படின்னோடனே போய் நிற்கிறாங்க. அப்படியே நிலா நின்றுட்டே இருக்கும்போது ராகவ் அப்படியே கோவத்திலேயே அப்படியே சேரை மட்டும் அப்படியே ரொட்டேட் பண்ணிட்டே இருக்காரு. ராகவ் கூப்பிட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு அமைதியாக இருக்கீங்க, என்ன விஷயம், ஏதாவது நியூ ப்ராஜெக்ட் இருக்கா அப்படிங்கிறாங்க. ப்ராஜெக்ட் எல்லாம் நியூ ப்ராஜெக்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க, அப்புறம் என்ன இந்த ஆஃபீஸில் இருந்துட்டு வேறு வேலை நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க போல் அப்படிங்கிறாங்க. நீலா அப்படியே யோசிக்கிறாங்க. நம்ம வெளியே பேசிகிட்டு இருந்தது ராகவுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு, என்ன ராகவ் நான் என்ன பேசிகிட்டு இருக்கேன் என்ன பண்ணுறேங்கிறத பார்க்குறதா உங்கள் வேலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நிலா இது என்னோடய ஆஃபீஸ், நீங்கள் என்ன பண்ணுறீங்க என்ன பேசுகிறீங்கிறத கேட்குறதா என்னென்ன ஒட்டு கேட்டேனான்னு கேட்குறீங்க. அந்த மாதிரி பண்ணுறது என் வேலை இல்லை. எங்கே சுற்றி கேமரா இருக்குது, நான் இங்கே கேமராலாம் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படிங்கிறாரு. ஆமாம் ராகவ் நான் வேறு வேலை தேடிட்டு தான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. என்ன இந்த ஆஃபீஸில் இருந்துட்டு நீங்கள் வேலை தேடுறேங்கிறீங்க, இங்கே உங்களுக்கு என்ன நிலா குறைச்சலாக இருக்குது, உங்களுக்கு என்ன பேக்கேஜ் பத்தலையா, என்ன பத்தலைன்னு சொல்லுங்கள், நான் உங்களுக்கு பண்ணித்தரேன், எதுக்காக நீங்கள் வேறு வேலை தேடிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை ராகவ் எனக்கு இங்கே அவ்வளோவா ஒர்க் பண்ணுறதுக்கு ப்ளசண்ட்டாக இல்லை அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை, நல்ல தானே ப்ராஜெக்ட்லாம் பண்ணுறீங்க, இன்னும் அடுத்த ப்ராஜெக்ட்டும் நீங்கள் பண்ணது பிடிச்சிருக்குன்னா அதுலேருந்து தரேன்னு சொல்லியிருக்காங்க, அப்புறம் இதை விட்டுட்டு நீங்கள் வெளியே வேறு வேலைக்கு போகிறேன்னு சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் ராகவ் என் பிரச்சனை என்னென்னு உங்களுக்கு புரியும்ல, நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அதுக்கப்புறமே உங்கள் ஆட்டிடியூடே எனக்கு பிடிக்கல, நீங்கள் என்கிட்ட ஒரு மாதிரி பேசுகிறீங்க, அதனால் எனக்கு இங்கே ஒர்க் பண்ணுறதுக்கே எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்படின்னா நீங்கள் இந்த ஆஃபீஸை விட்டுட்டு வெளியில் போகலான்னு முடிவெடுத்துட்டீங்க அப்படி தானே நிலா அப்படிங்கிறாங்க. ஆமாம் ராகவ் அப்படிங்கிறாங்க. ஓ அப்படின்னா ஜாப் நீங்கள் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னோடனே, ஆமாம் ராகவ் அதை தெரிஞ்சுட்டு தானே நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க அப்படிங்கிறாங்க. அப்படின்னா நீங்கள் எந்த ஆஃபீஸ்க்கு போனாலும் என்கிட்ட தான் ஃபஸ்ட்டு கால் பண்ணி கேட்பாங்க தெரியும்ல அப்படிங்கிறாங்க. தெரியுமே, உங்களுக்கு கால் பண்ணி என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி உங்ககிட்ட கேட்பாங்க, நீங்கள் எப்படியா இருந்தாலும் என்னை பற்றி நல்லதாக சொல்ல போகிறதில்ல அப்படிங்கிறாங்க. ஸோ நிலா ஆஃபீஸை விட்டு போயிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் இப்போ ராகவ் வந்துட்டு நிலா கிட்ட கொஞ்சம் கைண்டாகவே பேசுகிறாரு. நிலா உங்களுக்கு என்ன தான் பிரச்சனை, நான் இப்படி பேசுகிறது தான் உங்களுக்கு பிரச்சனையா, சரி ஓகே நீங்கள் டிவோர்ஸ் வாங்குற வரைக்கும் நான் இந்த மாதிரி எதுவுமே உங்ககிட்ட உங்கள் பர்சனலில் நான் பேச மாட்டேன், ஓகேவா, நீங்கள் பாட்டுக்கு ஒர்க் பண்ணுங்கள் அப்படிங்கிறாங்க. ராகவ் இது என்னோட பர்சனல், நான் எங்கே ஒர்க் பண்ணணும் எங்கே ஒர்க் பண்ணக்கூடாதுங்கிறத கூட நீங்கள் டிசைட் பண்ணணுன்னா நான் உங்களுக்கு அந்த மாதிரியான இடத்தெல்லாம் கொடுக்கவே இல்லை, நீங்கள் ஏன் திரும்ப திரும்ப இப்படியே பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னோடனே இப்போ ராகவுக்கு கோவமே வந்துடுது. என்ன நிலா நானும் பார்த்துட்டே இருக்கேன், ரொம்ப தான் ஓவராக பேசிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் எங்கே போனாலும் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறத நான் தான் கொடுக்கணும் ஞாபகம் இருக்குல்ல அப்படிங்கிறாங்க. நீ எனக்கு தெரியும் ராகவ், நீங்கள் என்ன தான் நான் பண்ணாலும் நீங்கள் நியாயமாக கொடுக்க வேண்டிய என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கான அந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் கொடுக்கல அப்படின்னாலுமே என்னால் பண்ண முடியும், எனக்கு அந்த டேலண்ட் இருக்குது, அதை வச்சு நான் வந்துட்டு என்னால் சர்வை பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அந்தளவுக்கு நீங்கள் முடிவெடுத்துட்டிங்களா, பார்க்குறேன் நானும், இதை விட்டு நீங்கள் வேறு எந்த ஆஃபீஸ்க்கு போனாலும் என்னத்தை செஞ்சு கிழிக்கிறீங்கன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னோடனே இப்போ நிலாவுக்கு கோவமே வந்துடுது. உடனே நீங்கள் என்ன கிளிப்பேன்னு சொல்லிட்டு என்னை பார்த்து கேட்குறீங்களா, என்னால் முடியும் ராகவ், இதுக்கு மேலே என்னால் இங்கே ஒர்க் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஐடி கார்டை கலட்டி அவங்க டேபிள்லே அப்படியே போட்டுட்டு என்னோட ரெசிக்னேஷன் லெட்டர் நான் உங்களுக்கு மெயில் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வெளியே போய்ட்றாங்க. எவ்வளோ திமிரா பண்ணுறா பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் டேபிளில் டங்குன்னு குத்துறாரு. ஸோ வெளியில் வந்ததுக்கப்புறமா டக்குன்னு பேக் எடுத்துகிட்டு நான் கிளம்புறேன் திவ்யா அப்படிங்கிறாங்க. நிலா என்னாச்சு, இப்போ தான் வந்தீங்க, உள்ளே ராகவ் கிட்டே போய் பேசிட்டு வந்தோடனே இப்போ நான் கிளம்புறேன்னு சொல்கிறீங்க, எங்கேயாவது இப்போ ப்ராஜெக்ட் விஷயமா எங்கேயாவது சைட்டுக்கு போகிறீங்களா அப்படிங்கிறாங்க. இல்லை திவ்யா நான் ஜாப் ரிசைன் பண்ணிட்டேன், நான் கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க. நிலா என்ன சொல்கிற அப்படிங்கிறாங்க. எதுவாக இருந்தாலும் நீ ஆஃபீஸை முடிச்சுட்டு கால் பண்ண நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிடுறாங்க. ஸோ இங்கே திவ்யாவுக்கு ஒரு மாதிரியே இருக்குது, என்ன நடந்திருக்குன்னு புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கேஃபிட்டேரியாவுக்கு போனதுக்கப்புறமா அங்கே காஃபி குடிச்சிக்கிட்டே இப்போ நிலாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணிட்டு நிலா என்னாச்சு இப்போ நீ எங்கே இருக்க அப்படிங்கிறாங்க. இப்போ தான் வெளியில் வந்தேன்ல, இந்த வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து போயிட்டுருக்கேன் அப்படிங்கிறாங்க. என்ன தான் பிரச்சனை அப்படிங்கிறாங்க. ஓவராக பேசுகிறார் அவர் பாட்டுக்கு, நான் வேறு எங்கேயாவது வேலை தேடினா அவருக்கு என்ன பிரச்சனை, அவர் பாட்டுக்கு அப்படி இப்படின்னு சொல்லி பேசிகிட்டே இருக்காரு, என்னால் இதுக்கு மேலே ஒரு நிமிஷம் கூட அங்கே ஒர்க் பண்ண முடியாது, அதனால தான் ஐடி கார்டை கலட்டி கொடுத்துட்டு ரெசிக்னேஷன் லெட்டர் நான் மெயில் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. ஏன் இல்லா நீ அவசரப்பட்ட, இன்னொரு வேலையை பார்த்துட்டு நீ ரிசைன் பண்ணியிருக்கலாம்ல அப்படிங்கிறாங்க. இல்லை திவ்யா போதும், இதுக்கு மேலே என்னால் அங்கே இருக்க முடியாது, நான் பார்த்துக்கிறேன், நீ உன் ஃப்ரெண்டுக்கிட்டேயோ இல்லை வேறு எங்கேயாவது எனக்கு ஏதாவது ஜாப் கிடச்சிதுன்னா நீ கொஞ்சம் சொல்ல, நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக சொல்கிறேன் நிலா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஃபோனை வச்சிடுறாங்க. ஸோ இதை யோசிச்சுக்கிட்டே அவங்க வந்து அப்படியே ரோட்டில் நடந்து வந்துட்டே இருக்காங்க. ராகவ் வந்துட்டு என்னத்தை செஞ்சு கிளிக்கிறீங்கன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னது இதெல்லாம் அவங்களுக்கு கோவமாகவே வருது. இவன் யார் நம்மளை பார்த்து அப்படி சொல்கிறதுக்கு, நம்ம டேலண்ட்டை பற்றி அவனுக்கு என்ன தெரியும், இவன் என்ன நம்மளால் ஒர்க் பண்ண முடியாதா அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு மாதிரி டென்ஷன்லேயே யோசிச்சுட்டே வராங்க. அவங்க பாட்டுக்கு ராங் ரூட்டில் போகும்போது இடையில வண்டியெல்லாம் வந்து ஹார்ன் அடிச்சுட்டு அவனுக்கு பாட்டு திட்டிகிட்டே போகிறானுங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நிலாக்கு வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி சுதாரிச்சுட்டு அப்படியே ஓரமாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பும்போது பார்த்தா டக்குன்னு அவங்க அப்படியே ஒரு யோசனையிலே நடு ரோடு வரைக்கும் போடும்போது குட்டி குட்டி வண்டியெல்லாம் அப்படி இப்படி போயிடுச்சு. டூ வீலர்ஸ் எல்லாமே வேகமாக வந்த கார் வந்துட்டு அந்த டைம் சடனாக பிரேக் போட முடியாமல் டக்குன்னு நிலாவை அடிச்சிடுறாங்க.
அடிச்சிடுறாங்க. ஸோ அடித்து தூக்கி அங்கிட்டு கீழே விழுந்த உடனே நிலாவுக்கு அப்படியே ஒரு மாதிரி அன்கான்ஷியஸ் ஆயிடுறாங்க. அந்த இடத்துல பக்கத்தில் இருந்தவங்களாம் டக்குன்னு ஓடி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாமே அப்படியே சுற்றி கும்பலாக இருந்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த டைம் வந்து பார்த்தா ஒரு சிலர் வந்துட்டு ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணுங்கிறாங்க, ஒரு சிலர் வந்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது சோழன் வந்து அந்த சைடு வந்துட்டு ஒரு வண்டி ஓட்டிட்டு அவர் பாட்டுக்கு வராரு. அவரோட வண்டியில் கஸ்டமர் ஏற்றிட்டு வரும்போது கஸ்டமர் கேட்குறாரு, என்னப்பா அங்கே கும்பலாக இருக்குது, ஏதோ ஆக்சிடென்ட் போல் அப்படிங்கிறாங்க. என்ன சார் பண்ணுறது, ஒரு நாளைக்கு வந்துட்டு நம்ம இந்த மாதிரி வண்டி ஓட்டிட்டு போகிறோன்னா நம்ம மைண்டு சரியா இல்லைன்னா இப்படி தான் சார் ஆகணும். ஒரு நாளைக்கு நான் எத்தனை ஆக்சிடென்ட்டில் ரோட்டில் பார்க்குறேன்னு தெரியுமா அப்படிங்கிறாரு. சரிப்பா யாருன்னு தெரியலையப்பா அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு சோழன் இருங்க சார் நான் பார்த்துட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. ஏப்பா இவ்வளோ கும்பல் இருக்காங்க, இதில் நம்ம வேற போய் பார்க்கணுமா, வாப்பா அப்படிங்கிறாங்க. என்ன சார் இப்படி பேசுகிறீங்க, நம்மளும் ரோட்டில் போகிறோம், நமக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நாளைக்கு நம்மளுக்கும் 4 பேர் வரணும்ல, இப்படிலாம் யோசிக்காதீங்க சார் அப்படிங்கிறாங்க. சரிப்பா கொஞ்சம் சீக்கிரம் போய் பார்த்துட்டு வா அப்படிங்கிறாங்க. இதை வந்துடுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சோழன் இறங்கி போகிறாரு. அப்போ கும்பலில் போயிட்டு அப்படியே எட்டி பார்க்கும்போது பார்த்தா நிலாவோட ட்ரெஸ் மாதிரியே இருக்குது. அப்படியே வேக வேகமாக பரபரப்பாக போகிறாரு. இது நிலா காலையில் போட்டிருந்த ட்ரெஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக போய் பார்த்தா அங்கே நிலா வேகமாக ஓடி போயிடுறாரு. நிலா நிலா என்னங்க ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் தூக்கி இது பண்ணும்போது பக்கத்தில் இருக்கவங்களாம், எப்பா உனக்கு தெரிஞ்ச பொண்ணாப்பா அப்படின்னு கேட்குறாங்க. ஏங்க இவங்க என் பொண்டாட்டிங்க அப்படிங்கிறாங்க. ஐயோ அந்த பொண்ணு பாட்டுக்கு ஏதோ அப்படியே ரோட்டில் நடந்து வந்துச்சுப்பா, காரன் அடிச்சு போட்டு அவன் பாட்டு போயிட்டான்ப்பா அப்படிங்கிறாங்க. டக்குன்னு வந்துட்டு நிலாவை தூக்கிட்டு வேக வேகமாக காருக்கு ஓடி வராரு. அங்கே இருக்க கஸ்டமர் பார்க்குறாரு, என்னப்பா சோழா நீங்கள் ஏன்ப்பா இந்த பொண்ணை இங்கே தூக்கிட்டு வரீங்க, எனக்கு டைம் ஆகுதுப்பா அப்படிங்கிறாங்க. சார் புரிஞ்சுக்கோங்க சார், இவங்க என் ஒய்ஃப் சார் அப்படிங்கிறாங்க. என்னப்பா சொல்கிற, வாப்பா முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நகர்ந்து உட்காந்துக்கிறாரு. காரில் ஏற்றி வச்சுட்டு சோழன் வந்து நேராக ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறாரு. ஸோ ஹாஸ்பிட்டல் போனோடனே அங்கே வந்துட்டு எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு அங்கே நிலாவை அப்படியே கையில் தூக்கிட்டே ஓடுறாரு, ஸ்ட்ரக்சரில் கூட வைக்காமல் வேகமாக உள்ள ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு ஓடினதுக்கப்புறமா அங்கே டக்குன்னு உள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அவர் அப்படியே டென்ஷனில் நின்றுட்டுருக்காரு. அந்த கஸ்டமர் அப்படியே பார்க்குறாரு, சார் கோச்சுக்காமல் வேறு வண்டி பிடிச்சி போய்க்கிறீங்களா நீங்கள் அப்படிங்கிறாங்க. என்னப்பா சோழா உன் ஒய்ஃபை நீ இப்படி ஹாஸ்பிட்டலில் வச்சிருக்கும் போது நான் ஒன்றை எதிர்பார்ப்பேனா, நான் பார்த்துக்கிறேன்ப்பா நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பி போயிடுறாரு. இப்போ சோழன் அப்படியே ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருக்கும்போது அண்ணனுக்கு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு சேரனுக்கு ஃபோன் பண்ணுறாரு. சேரன் வந்து சைட்டில் அங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது என்ன இந்த நேரத்தில் சோழன் ஃபோன் பண்ணுறான் அப்படின்ட்டு ஃபோன் அட்டன் பண்ணிட்டு சொல்லுடா சோழா அப்படிங்கிறாங்க. அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அழுக ஆரம்பிச்சிடுறாரு. டேய் சோழா என்னடா ஆச்சு, எதுக்குடா அழுகிற அப்படின்னோடனே அண்ணா நிலாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாரு. நிலாவுக்கு ஆக்சிடென்ட் ஆகி என்னடா சொல்கிற, எங்கடா இருக்கப்போ அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் தானே கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னோடனே சரிடா நீ அங்கேயே இரு நான் அதை வந்துடுறேன் அப்படின்னு சொன்னேன். ஆனால் சீக்கிரம் ஆன நீ அப்படின்றாங்க. ஏதோ உடனே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் டக்குன்னு கிளம்பும்போது அனீஷ் கிட்ட சொல்கிறாரு, அனீஷ் இந்த மாதிரி நிலாவுக்கு ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சான், சோழன் கால் பண்ணா, நான் கிளம்பி போகிறேன், நீ பார்த்துக்கோ அப்படின்னோடனே நீங்கள் போங்க பையா நான் பார்த்துக்கிறேன், எதுனா எனக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. நான் பார்த்துக்கிறேன் அனீஷ் அப்படின்னு சொல்லிட்டு கூடவே சந்தாவும் அங்கே சைட்டில் இருக்கும்போது சந்தா கிட்டே சொல்லிட்டு போகிறாங்க. நானும் வரேன் அப்படிங்கிறாங்க சந்தா. இல்லை சந்தா இன்னும் நான் சொல்கிறேன் அப்போவா, நான் இப்போ உடனே கிளம்பி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கிளம்பி போயிடுறாரு. போகும்போதே இவர் வந்துட்டு பாண்டிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறாரு, பாண்டி இந்த மாதிரி நிலாக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா நீ வந்துடுடா அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு சொல்லிட்டு அவரும் கிளம்பி போயிடுறாரு. உடனே பாண்டியும் வந்துட்டு கண்ணன் கிட்ட சொல்லிட்டு நீ பார்த்துக்கோடா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அங்கேருந்து கிளம்பி ஓடிடுறாரு. ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு போனோடனே பார்த்தா சோழன் மட்டும் அங்கே நின்றுட்டுருக்காரு. அப்போ கரெக்டாக இவங்க 2 பேருமே வந்துடுறாங்க. பார்த்ததுமே அண்ணன்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிட்டு அழுகிறாரு. இதே என்னடா ஆச்சு சோழா அப்படின்னோடனே என்ன நடந்துச்சுன்னு தெரியலண்ணே, நான் பாட்டுக்கு சவாரி போயிட்டு வந்துட்டு இருந்தேனே, கஸ்டமரும் வண்டியில் இருந்தாங்க, அப்போ ஏதோ ஆக்சிடென்ட் ஆகிருக்கேன்னு சொல்லிட்டு நான் போய் பார்த்தேன். நிலா ஆஃபீஸ்க்கு தானே போனாங்க, என்னென்ன ஆயிருக்கும் தெரியலேண்ணே, திடீர்னு வந்து பார்த்தா ரோட்டில் எப்படி இருக்காங்க, ஏன்னா காலையில் நான் தானே ஆஃபீஸ் வாசலில் விட்டு போனேன், அவங்க ஆஃபீஸ்க்குள்ளே போகிற வரைக்கும் நின்று பார்த்துட்டு தானே போனேன், ஆஃபீஸ்லேருந்து அவங்க வெளியே கிளம்பி வந்திருக்காங்க, என்னாச்சுன்னு தெரியலையே, இந்த டைமில் எதுக்கு நான் ஆஃபீஸ்லேருந்து நிலா வெளியே வரணும் அப்படிங்கிறாங்க. என்னன்னு எனக்கும் தெரியலையடா, சரிடா டாக்டர் என்னடா சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. இல்லைண்ணே ஏதோ பார்த்துட்டு இருக்காங்க, இன்னும் வந்து சொல்லலைண்ணே, எனக்கு பயமாக இருக்குண்ணே அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுடா சொல்லா, நீ தைரியமா இரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அவருக்கு தைரியம் சொல்லிட்டு இருக்கும்போது டாக்டர் வராங்க. வந்தோடனே இப்போ பாண்டி சேரன் சோழன் 3 பேருமே போய் பேசுகிறாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி போய் கேட்கும்போது ஒன்றும் இல்லை, அவங்களுக்கு வந்துட்டு தூக்கி அடித்ததில் கையிலையும் கால்லையும் தான் லைட்டாக ஃப்ராக்சர் ஆகிருக்கு, ஒரு 2 டேஸில் வந்துட்டு நாங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணிடுவோம், அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடலாம், அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டில் வச்சு பார்த்துக்கலாம், மற்றபடி மேஜராக ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ தான் சோழனுக்கு வந்து நிம்மதியாகவே இருக்குது. அப்போ சேரனுமே பாத்தியாடா அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, நிலாக்கு அதெல்லாம் ஒன்றும் ஆகாதடா, நீ அழுகாதடா அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் அவங்க கான்ஷியஸ் வந்ததுக்கப்புறமா இவங்கெல்லாம் அழுதுகிட்டே உள்ளே போய் பார்க்குறாங்க. பார்த்தோன்னே நிலா வந்து பார்த்துட்டு சோழன் எதுக்கு அழுதுட்டுருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ஏங்க என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க, எதுக்குங்க நீங்கள் ஆஃபீஸ்லேருந்து வெளில வந்தீங்க, எப்படிங்க அதெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறாங்க. அப்படியே நிலா வந்து ஒரு மாதிரி பண்ணும்போது சரி நீங்கள் முதல்ல ரெஸ்ட் எடுங்க, அப்புறமா அதை பற்றியெல்லாம் பேசிக்கலாம், இப்போ எப்படிங்க இருக்குது உங்களுக்கு அப்படிங்கிறாங்க. கை கால் தான் ரொம்ப வலிக்குது அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைங்க, சின்ன ஃப்ராக்சர் தான், சரியாக போயிடும், ஒரு 2 டேஸில் டிஸ்சார்ஜ் பண்ணிடுவேன்னு சொல்லியிருக்காங்க, நம்ம அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிடலாங்க, நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் பயப்படாதீங்க, நாங்களாம் இருக்கோம்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சோழன் வந்துட்டு அப்படியே கூடவே இருந்து நிலாவை கவனிச்சிக்கிறதுக்கு எல்லாமே பண்ணுறாரு.
அதுக்கப்புறமா வீட்டுக்குமே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. வீட்டுக்கு கூட்டு போனதுக்கப்புறமா பார்த்தா நடேசனாக இருக்கட்டும், பல்லவனாக இருக்கட்டும் எல்லாருமே வந்துட்டு அப்படியே தாங்குன்னு தாங்குறாங்க நிலாவை வந்துட்டு. அப்போது சந்தாவுமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. பார்க்க வந்துட்டு ஒவ்வொன்றுமே வந்துட்டு அவங்களும் செஞ்சு கொடுக்கும்போதெல்லாம் நிலா வந்துட்டு, இல்லை எதுக்கு பரவாயில்ல, நீங்கள் எதுக்கு இப்படிலாம் பண்ணிட்டுருக்கீங்க அப்படிங்கிறாங்க. பரவாயில்ல இருக்கட்டும், இந்தாங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு கொடுக்குறது, டீ கொடுக்குறது எல்லாமே கொடுக்குறாங்க. ஸோ சந்தா இருக்க வரைக்கும் நிலாவுக்கு வந்து சந்தா சாப்பாடு ஊட்டி விட்டாங்க. சந்தா அந்த சைடு நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் கிளம்பி போனதுக்கப்புறமா இப்போ நைட் சாப்பாடு கொடுக்கும்போது சோழன் உட்காந்துட்டு இருக்காரு. அப்போ சாப்பாடு எடுத்துட்டு சேரன் வந்துட்டு, டேய் நிலாக்கு சாப்பாடு கொடுக்கணும்டா அப்படிங்கிறாங்க. சரி கொடு, நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படிங்கிறாங்க. டேய் நிலா எதுவும் சொல்லாதில்ல அப்படிங்கிறாங்க. அண்ணே நான் பார்த்துக்கிறேன், விடுனே அப்படின்னு சொல்லிட்டு இப்போது சோழன் வாங்கிட்டு ரூம்குள்ளே போகிறாரு. அப்போ வெளியில் பாண்டி இப்போ கூப்பிட்டு சேரன் கிட்ட, அண்ணே இங்கே வாண்ணே, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிறாங்க. என்னடா அப்படின்னும்போது, என்ன அவன் தான் சாப்பாடு ஊட்டி விட்றேன்னு சொல்கிறான்ல, நிலா ஏதாவது சொல்ல போகுதுன்னு சொல்லிட்டு எதுக்குண்ணே அவங்ககிட்ட அப்படி சொல்கிற அப்படின்றாங்க. இல்லைடா நிலாவே இன்னும் சோழனை ஏற்றுக்க மாட்டேங்குது, இவன் சாப்பாடு ஊட்ட போகிறேன்னு சொன்னால் ஏதாவது சொல்லுமோன்னு தான்டா அப்படிங்கிறாங்க. அண்ணே நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறனே, ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் புரிஞ்சுக்கோ. அவங்க வந்து அடிச்சுக்கிட்டாலும் சரி என்ன பண்ணாலும் சரி, அவங்க புருஷன் பொண்டாட்டின்னு அவங்க 2 பேரையும் ஒன்றா விட்டாதான் அவங்க அடிச்சுக்கிட்டாவது ஒன்றா சேர்ந்துக்குவாங்க, ஒருத்தர் புரிஞ்சுக்குவாங்க. நீ அவங்கள பக்கத்துலேயே சேர விட மாட்டேங்கிறேனே அப்படிங்கிறாங்க. என்னடா பாண்டி இப்படியெல்லாம் பேசுகிற, நான் எப்படா அப்படி பண்ணேன் அப்படிங்கிறாங்க. நீ அந்த ஹோட்டலில் பண்ணும்போதே எனக்கு உன் மேலே கோவம் தான் வந்துச்சு அப்படிங்கிறாங்க. ஹோட்டலில் நான் என்னடா பண்ணேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம் அன்னைக்கு நம்ம ஹோட்டலில் ரூம் போட்டோம்ல, அப்போது நம்ம எல்லோரும் ஒரு ரூமு இன்னொரு ரூம் அவங்களுக்குன்னு சொல்லி கொடுத்துட்டோம். அப்போ ரூமில் இடம் பத்தலன்னொன்னே அவனே வாயை விட்டு சொல்கிறான், நான் நிலா கூட இந்த ரூமில் இருந்துக்கிறேன்னு. அப்போ கூட நீ என்ன சொல்கிற, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நிலா மட்டும் அந்த ரூமில் இருந்துக்கிட்டோம், நம்மெல்லாம் இந்த ரூமில் இருந்துக்கலான்னு சொல்லி நீ கூப்பிடுற. யோசிச்சு பாருங்க, அவங்க 2 பேர் புருஷன் பொண்டாட்டின்னு சேர்ந்து வாழணும்னு நீ ஆசைப்படுறல, அவங்க இந்த வீட்டை விட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாரையும் விட உனக்கு ஆசை இருக்குல்ல, அப்போ நீ அதுக்கானதே கொடுக்க மாட்டேங்கிறேன்னு. அதை பண்ணாமல் நீ வந்து அவங்கள புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, அவங்க வீட்டை விட்டு போகிறேன்னு சொல்கிறாங்க, சண்டை போட்டுக்கிறாங்க, அப்படியே நீ சொல்லிட்டு இருக்க. அவங்க சேர்ந்து இருக்கணும்னா இந்த மாதிரி அவங்கள சின்ன சின்ன விஷயத்துலலாம் சேர்ந்து இருக்க விடுனே, ஆட்டோமேட்டிக்காக அவங்களே சேர்ந்துருவாங்க அப்படிங்கிறாங்க. சரிடா பாண்டி எனக்கு இப்போ புரியுதுடா அப்படிங்கிறாங்க. சரிண்ணே நான் சொன்னது எதுவும் தப்பாக இருந்தால் மன்னிச்சிருண்ணே அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, நான் எங்கே நிலா அன்னைக்கு சோழன் ரூம்குள்ளே போனப்போ கத்தி அது மாதிரி பண்ணிச்சுலடா, ஹாஸ்டலுக்கு போகிறேன்னு கிளம்பி போயிடுச்சுல, அந்த மாதிரி ஏதாவது போயிருமோன்னு சொல்லி ஒரு பயத்தில் தான்டா அப்படிங்கிறாங்க. ஆனால் அப்போ இருந்த சூழ்நிலை வேறு, இப்போ இருக்க சூழ்நிலை வேறண்ணே. இப்போது எனக்கே தெரியுது சோழன் அவங்களுக்கு கொஞ்சம் பிடிக்க தான் செய்யுது, இருந்தாலும் அவங்க வெளியே காட்டிக்க மாட்டேங்கிறாங்க நம்மக்கிட்ட. அவங்கள அப்படியே விட்டுருனே, அவங்க 2 பேரும் அவங்களே ஆட்டோமேட்டிக்காக சேர்ந்துருவாங்க, நீ இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாத அப்படிங்கிறாங்க. சரிடா அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி இப்போ சோழன் உள்ளர போயிட்டு, ஏங்க வரலாமா அப்படிங்கிறாங்க. வாங்க சோழன் அப்படிங்கிறாங்க. உள்ளர போகும்போதே சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறாரு அவர். சாப்பாடா, சரி நீங்கள் அங்கே வச்சுருங்க அப்படிங்கிறாங்க. வச்சுருங்களா, இங்கே வச்சுட்டா உங்களால் சாப்பிட முடியுமா அப்படிங்கிறாங்க. எப்படியே பார்க்குறாங்க, முறைக்கிறாங்க. உடனே சோழன் சொல்கிறாரு, ஏங்க எதுக்குங்க இப்படி கை முடியாதப்போ கூட என்கிட்ட வீராப்பை காட்டுறீங்க அப்படிங்கிறாங்க. நான் என்ன இப்போ வீராப்பை காட்டினேன் அப்படிங்கிறாங்க. பேசாமல் நீங்கள் உட்காருங்க, இப்போ என்ன சாப்பிடணும்ல, நான் ஊட்டி விட்றேன் நீங்கள் சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. அப்படியே நிலா பார்க்கும்போது, ஏங்க என்னங்க நான் தானே ஊட்டி விட்றேன் சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீங்கள் அப்படியே வச்சுருங்க, ஸ்பூன் மட்டும் எனக்கு கொடுங்க, நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஏங்க இப்போ ஏங்க என்னை வந்து உங்கள் புருஷனெல்லாம் பார்க்காதீங்கங்க, உங்கள் ஃப்ரெண்டாக நினச்சிக்கோங்க சரியா. இப்போ இவ்வளோ நேரம் சந்தா உங்களுக்கு உட்காந்து ஊட்டி கொடுத்தாங்களே, அதுக்கு மட்டும் ஏன் ஸ்பூன் கொடுங்கன்னு கேட்கல அப்படிங்கிறாங்க. சந்தா அப்படி இல்லை, சந்தா என்னோட ஃப்ரெண்டு மாதிரி, அவங்க இந்த வீட்டுக்கு தானே வரப்போகிறாங்க அப்படிங்கிறாங்க. ஏங்க சந்தாவையே நீங்கள் ஏற்றுக்கிறீங்க, என்னை மட்டும் ஏங்க இப்படியே பண்ணுறீங்க அப்படிங்கிறாங்க. சரி நீங்கள் அப்படியே பக்கமாக பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ என்ன ஊட்டி விடணும் அவ்வளோதானே, ஊட்டி விடுங்க அப்படிங்கிறாங்க. சரினோ சோழனும் அப்படியே சிரிச்சுக்கிட்டே வந்துட்டு இட்லி எடுத்து ஊட்டி விடுறாரு. அப்படியே ஊட்டி விடும்போது நிலா வாய் சைடெலாம் அப்படியே சிந்தி இருக்கும்போது அப்படியே அவர் துடைக்க போகிறாரு. அப்போ நிலா டக்குன்னு இப்படி கையை குறுக்க கொண்டு வந்துடுறாங்க. என்ன பண்ணுறீங்க சோழன் அப்படிங்கிறாங்க. இல்லைங்க சாப்பாடு அங்கே ஒட்டி இருக்கு, அதை தொடச்சி விடலான்னு அப்படிங்கிறாங்க. எனக்கு ஒரு கையில் தான் ஃப்ராக்சர் ஆயிருக்கு, இன்னொரு கை இருக்குல்ல, நான் இதில் தொடச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஷால் எடுத்து இப்படி தொடச்சிக்கிறாங்க. அப்படியே சோழன் பார்க்குறாரு, ஏதாவது ஒரு சின்ன கேப் கிடைச்சாலும் ஒன்றுமே நம்மளை பண்ண விட மாட்டேங்கிறாளே அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிச்சுக்கிட்டே சாப்பாடையும் ஊட்டி விட்டுட்டு அடுத்ததாக டேப்லெட் எடுத்து கொடுக்குறாரு. நீங்கள் விடுங்க சோழன் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஏங்க இதை விட எனக்கு வேறு என்னங்க வேலை, முதல்ல டேப்லெட்டை போட்டுட்டு தூங்குங்க, இல்லைன்னா நைட்லாம் உங்களுக்கு கை கால் வலியாக இருக்கும், தூக்கமே வராது அப்படிங்கிறாரு. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டேப்லெட்டை போட்டுக்கிறாங்க. போட்டதுக்கப்புறமா இப்படியே சோழன் பார்த்துட்டே இருக்காரு. என்ன சோழன் அப்படிங்கிறாங்க. ஏங்க நான் வேணா அங்கே கீழே பாய விரிச்சு நான் இங்கேயே படுத்துக்கிட்டுமா அப்படிங்கிறாங்க. எதுக்கு, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நீங்கள் அங்கேயே போய் படுங்க அப்படிங்கிறாங்க. இல்லைங்க நைட் நேரத்தில் உங்களுக்கு தண்ணி ஏதாவது தேவைப்படும், ஏதாவது வேணும்னா அதுக்காக தான் யோசித்தேன், மற்றபடி வேறு எதுவும் இல்லைங்க, நான் எதுவும் தப்பாலாம் நினைக்கல அப்படிங்கிறாங்க. ஐயோ சோழன் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, ஏதாவது ஹெல்ப் தேவைன்னா நான் கண்டிப்பாக கூப்பிட்றேன் அப்படிங்கிறாங்க.
கண்டிப்பாக கூப்பிடுவீங்கல்லங்க. நான் இது வந்து வெளியில் கதவு ஓரத்திலே நான் படுத்திருக்கேன். நீங்கள் கூப்பிட்டோன்னே நான் ஓடி வந்துடுவேன் சரியா அப்படிங்கிறாங்க. சோழன் ஏன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, தண்ணி தானே, இதோ என் பக்கத்துலேயே வச்சுருங்க, நான் வேணும்னா எடுத்து குடிச்சிக்கிறேன். நீங்கள் அப்படிலாம் தூங்காமலாம் ஒன்றும் உட்காந்துட்டு இருக்க வேணாம், நீங்கள் நல்லா தூங்குங்க, நீங்கள் என்ன பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் தூங்காமல் உட்காந்துட்டு இருக்காதீங்க அப்படிங்கிறாங்க. சரிங்க, நீங்கள் எதுவாக இருந்தாலும் என்னை கூப்பிடுங்க, நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வெளியே வராரு. நிலா அப்படியே அதெல்லாம் பார்த்துட்டு மனசுக்குள்ளே நினச்சிட்டு அப்படியே சிரிக்கிறாங்க. சோழன் வெளியில் வந்ததுக்கப்புறமா சோழன் பார்த்துக்கிறதெல்லாம் நினச்சி அவங்களா மனசுக்குள்ளே சிரிச்சிட்டே அப்படியே ஒரு மாதிரி சந்தோஷமாக உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த டைம் கை வலி வருது அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. வேகமாக குடுகுடுன்னு உள்ளே ஓடி வந்துடுறாரு. ஏங்க என்னங்காச்சு அப்படின்ட்டு. ஒன்றும் இல்லை சோழன், சும்மா லைட்டாக இப்படி திரும்பினேன், வலிச்சுச்சேன்னு தான் கத்துனேன், நீங்கள் இன்னும் போகலையா அப்படிங்கிறாங்க. ஏங்க நான் தான் சொன்னேன்ல வெளியில் கதவு கிட்ட தான் இருப்பேன், நீங்கள் சின்னதாக கூப்பிட்டாலும் நான் வந்துடுவேன்னு சொன்னேன்ல அப்படிங்கிறாங்க. நான் இப்போ உங்களை கூப்பிடவே இல்லையே, வலிச்சுதேன்னு கத்துனேன் அவ்வளோதான் அப்படின்னாங்க. உடனே இப்போ சோழன் அப்படியா, நீங்கள் என்னை கூப்பிட்டீங்களோன்னு நினச்சேன் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சோழன், நீங்கள் போய் தூங்குங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிடுறாங்க. ஸோ மறுநாள் காலையில் பார்த்தா நிலா வந்து தூங்கி எந்திரிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்காரு. கரெக்டாக நிலா வந்து எழுந்துட்டாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே இப்போ நிலாவை வந்துட்டு சோழன் எட்டி பார்த்துட்டு, என்னங்க நல்லா தூங்குனீங்களா அப்படிங்கிறாங்க. டேப்லெட் போட்டது நல்ல தூக்கம் வந்துச்சு, தூங்கிட்டேன் அப்படிங்கிறாங்க. சரி எழுந்துச்சு அப்படியே உட்காருங்க அப்படிங்கிறாங்க. என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறாங்க. வேற ப்ரஷ் பண்ண வேணாமா நீங்கள், இந்தாங்க அப்படிங்கிறாங்க. ஏங்க ரொம்ப ஓவராக பண்ணாதீங்க, இப்போ ப்ரஷ் பண்ணுறதுக்குலாம் எடுத்துகிட்டு வந்துட்டீங்க, பாத்ரூம் போகணுன்னா நான் தானே போயாகணும், அதெல்லாம் ஒன்றும் வேணாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. எப்படி போவீங்க, ஒரு கால்லேயும் அடிபட்டிருக்கு, ஒரு கையிலையும் அடிபட்டிருக்கு, பாத்ரூம்க்கு இங்கேருந்து அவ்வளோ தூரம் போகணும், எப்படி போவீங்க அப்படிங்கிறாங்க. என்ன இதான் சாக்குன்னு என்னை வச்சு நீங்கள் கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. ஏங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் எப்படியும் என்னை வந்துட்டு நான் ஏதாவது செய்கிறேன்னு சொன்னால் வேணான்னு தான் சொல்ல போகிறீங்க, அதுக்காக தான் கேட்டேன் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாம் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து இப்போ நடக்க பார்க்குறாங்க. நிலாக்கு கால் ஊனும்போது ஊனவே முடியல, அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே உட்காந்துக்கிறாங்க. பார்த்தீங்களா, இதுக்கு தான் நான் சொன்னேன், நான் தான் இருக்கேன் எல்லாம் பார்த்துக்கிறேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிலா வந்துட்டு அப்படியே இப்படி பிடிக்க வராரு. நிலா இப்படியே பார்க்குறாங்க. ஏங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கைத்தாங்களா பாத்ரூம் வரைக்கும் கூப்பிட்டு போகிறாரு. சோழன் அப்படியே கூட்டிகிட்டு வரும்போது சேரன் வீட்டில் இருக்க எல்லாருமே பார்க்குறாங்க. பார்த்துட்டு டேய் பார்த்து மெதுவாக கூட்டு போடா அப்படிங்கிறாங்க. அண்ணா நான் மெதுவாக தானே கூப்பிட்டு வந்துட்டுருக்கேன், இருண்ணே பதறாதண்ணே அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக கூட்டிகிட்டு போயிட்டு பாத்ரூம் வரைக்கும் போயிட்டு அப்படியே நிற்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. ஏங்க பாத்ரூம் போயிட்டு வாங்க, நான் இங்கே நிற்கிறேன் அப்படிங்கிறாங்க. அதுக்காக இங்கே நின்றுட்டுருப்பீங்களா அப்படிங்கிறாங்க. சரிங்க நான் இப்படி தள்ளி நிற்கிறேன், நீங்கள் முடிஞ்சதுக்கப்புறம் என்னை கூப்பிடுங்க நான் வரேன் அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிலா உள்ளே போயிடுறாங்க. வெளியிலே நின்று சோழன், ஏங்க பார்த்துங்க கவனமா எதுலையாவது இடிச்சிக்காதீங்க அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பாத்ரூம் போயிட்டு ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு இப்போ வந்து கதவை திறக்கும் போதே பார்த்தா அப்படி கதவை தான் இப்படி திறக்கிறாங்க. பார்த்தா சோழன் கரெக்டாக அங்கேயே நின்றுட்டுருக்காங்க. பார்த்தோன்னே என்ன சோழன் இங்கேயே நின்றுட்டுருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ஏங்க நான் அங்கே நின்றுட்டு இருந்தேன்னா கதவை நீங்கள் திறக்கிறது கேட்டதுக்கப்புறம் தாங்க வந்தேன், நான் அங்கே நின்றுனா நீங்கள் வெளியில் வரவங்களாட்டி விழுந்துட மாட்டிங்களா, அதனால தாங்க வந்தேன் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நீங்கள் போங்க முதல்ல அப்படிங்கிறாங்க. எனக்கு என்ன நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி 2 ஸ்டெப் போயிட்டு திரும்பி பார்க்குறாரு. நிலா அப்படியே வெளியே கால் எடுத்து வைக்க பார்க்குறாங்க, ஆனால் வலிக்குது. அப்படியே பார்க்குறாங்க. தெரியுதுல்ல எதுக்கு இந்த வெட்டி வீராப்பு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப இங்கேருந்து கைத்தாங்களா கூப்பிட்டு போய் உள்ளே உட்கார வச்சிடுறாரு. ஸோ கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தா சீப்பு எல்லாமே எடுத்துகிட்டு வரும்போது என்ன சோழன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ஏங்க எப்போவுமே வீட்டில் நீங்கள் எப்படி இருப்பீங்க, இன்னைக்கு எப்படி இருக்கீங்க பார்த்தீங்களா, தலை கூட ஒழுங்காக சீவாம அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாம் நானே சீவிக்கிறேன், சீப்பை கொடுங்க அப்படிங்கிறாங்க. இந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது இப்படி ஒரு கையில் மட்டும் இழுத்து பார்க்குறாங்க, இன்னொரு கையில் பேண்டு போட முடியல. அப்போவுமே சோழன் உட்காந்து அப்படியே சிரிக்கிறாரு. சிரிச்சுட்டே இருக்கும்போது நிலாக்கு அப்படியே பயங்கரமாக கோவம் வருது. பார்த்துட்டு என்ன சிரிச்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ஏங்க ஒத்த கையை வச்சுட்டு உங்களால் எப்படிங்க பண்ண முடியும், நான் பண்ணுறேன்னு சொன்னாலும் விட மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல நானே போட்டுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரி நீங்களே போடுங்க அப்படின்ட்டு உட்காந்துருக்காரு. அவங்களும் தலையை சீவி பார்த்துட்டு பேண்டை போட முடியல. அப்படியே ஒரு மாதிரி பார்க்கும்போது இருங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அந்த பேண்டை எடுத்து அப்படியே மெதுவாக போட்டு விட்றாரு. ஏங்க வலிக்கலைங்க, கரெக்டாக இருக்காங்க அப்படிங்கிறாங்க. கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு சொன்னேன். சரிங்க இப்போ ரெஸ்ட் எடுங்க, சமையல் ஆனதுக்கப்புறம் நான் சாப்பாடு உங்களுக்கு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வெளியே போயிடுறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது நிலாவுக்கு ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்குது. ஸோ எப்படிலாம் கேர் பண்ணி பார்த்துக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ தான் சேரன் வந்துட்டு நிலா கிட்ட, நிலா வரலாமாப்பா அப்படிங்கிறாங்க. வாங்கினே அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு சேரன் உள்ளே போனோடனே பல்லவன் பாண்டி எல்லாருமே பார்க்கணுன்னு சொல்லிட்டு அப்படியே ரூம்குள்ளே உள்ளே வராங்க. சோழனும் வராரு. கூடவே நடேசனும் வந்துட்டு என்னம்மா இப்போ பரவாயில்லையம்மா அப்படிங்கிறாங்க. வலி இருக்க தான் அங்கிள் செய்யுது அப்படின்றாங்க. உடனே சேரன் இப்போ என்ன சொல்கிறாரு, ஏன்பா ஆஃபீஸ்க்கு லீவ் சொல்லிட்டியாப்பா அப்படிங்கிறாங்க. அப்படியே நிலா ஒரு மாதிரி பார்க்கும்போது இல்லைப்பா நம்பர் ஏதாவது இருந்தால் கொடுப்பா, நான் கூட ஃபோன் பண்ணி சொல்லிடட்டுமா அப்படிங்கிறாங்க. அதுக்கெலாம் அவசியமே இல்லைண்ணே அப்படிங்கிறாங்க. உடனே சோழன் பார்த்துட்டு அவசியமே இல்லையா, ஏங்க ஏற்கனவே லீவ் சொல்லிட்டீங்களா அப்படிங்கிறாங்க. இல்லை சோழன் நான் இனிமேல் ஆஃபீஸ்க்கு போகிறதா இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே அப்படி சோழனுக்கு சந்தோஷமாக இருந்தாலும் சேரன் டக்குன்னு என்னப்பா
ஏன்பா என்னப்பா ஆச்சு அப்படிங்கிறாங்க. இல்லைண்ணே நான் ஆஃபீஸ்லேயே அப்பயே நான் ஜாபை ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டேன். அதெல்லாம் யோசிச்சுட்டு நடந்து வரும்போது தான் இந்த ஆக்சிடென்ட்டே ஆச்சு அப்படிங்கிறாங்க. அப்படியே சோழன் பார்க்குறாரு. ஏங்க இதை யோசிச்சுட்டு தான் வந்தீங்களா நீங்கள்? இதை எதுக்குங்க நீங்கள் யோசிச்சிங்க? நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, பிடிக்கலன்னா தூக்கி போட்டு வந்துருங்க, நம்ம எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம்னு நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல, எதுக்குங்க கண்டதை யோசிச்சு இப்படி பாருங்க, இப்போ கை கால் அடிபட்டு கிடக்குறீங்களே, வேற ஏதாவது ஆயிருந்தா என்னங்க பண்ணியிருக்க முடியும் அப்படிங்கிறாரு. அதெல்லாம் எதுவும் ஆகாது சோழன், அதான் ஒன்றும் ஆகலைல்ல அப்படிங்கிறாங்க. உடனே பல்லவன் கூட இருந்துட்டு, அண்ணி உங்களுக்கு தெரியாத அண்ணி, பாண்டியனை வந்து சொன்னப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது, அண்ணன் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் உள்ளே இருந்து டாக்டர் வந்து சொன்ன வரைக்கும் அண்ணன் ரொம்ப துடிச்சு போயிருச்சான் அண்ணி, அண்ணன் ரொம்ப அழுதுருச்சான் அப்படிங்கிறாங்க. அப்போ அப்படியே பாண்டியை பார்க்குறாங்க. ஆமாங்க, அவன் ரொம்ப கதறிட்டான், வெளில வந்து டாக்டர் சொல்கிற வரைக்கும் அவனை சமாதானப்படுத்துறதே எங்களுக்கு பெரிய வேலையாக போயிடுச்சு அப்படிங்கும்போது இப்போ சேரணும். ஆமாப்பா பாவம்ப்பா ரொம்ப அழுதுட்டான் அப்படிங்கிறாங்க. அப்போ சோழன் அப்படியே பார்க்குறாங்க. ஏங்க சத்தியமாக உண்மையாக தாங்க அழுதேன் அப்படின்னோடனே நிலாவுக்கே சிரிப்பு வந்துடுது. நிலா டக்குன்னு சிரிச்சிடுறாங்க. அப்போ உடனே திரும்பவும் சொல்லிடுறாங்க, நான் ஜாப் ரிசைன் பண்ணிட்டேன், அதனால் ஆஃபீஸ்க்கு லீவ்லாம் சொல்ல வேணானே அப்படிங்கிறாங்க. சரிப்பா நிலா நீ ரெஸ்ட் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே வந்துடுறாங்க. இப்போ சோழனுக்கு மனசுக்குள்ளே உறுத்திட்டே இருக்குது, திடீர்னு நிலா வந்துட்டு இப்படி ரிசைன் பண்ணிட்டு வந்திருக்கானா, அப்போ ராகவ் ஏதாவது பிரச்சனை பண்ணியிருப்பானோ அப்படிங்கிற மாதிரி. ஏங்க நான் உன்னை கேட்டால் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களே அப்படிங்கிறாங்க. என்ன கேளுங்க அப்படிங்கிறாங்க. இல்லை திடீர்னு எதுக்கு நீங்கள் ரிசைன் பண்ணிட்டு வந்தீங்க? நீங்கள் தான் சொன்னீங்க அந்த ஆஃபீஸ்லேருந்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வேணும், இல்லைனா வேறு ஆஃபீஸ்க்கு போனாலும் ராகவுக்கு தான் ஃபோன் பண்ணி கேட்பாங்க, அவன் நல்லபடியாக சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க, திடீர்னு அப்புறம் ஏங்க அப்படின்றாங்க. பின்ன என்னோட பர்சனல் எல்லாத்தையும் அவன் மூக்க நுழைச்சிட்டு இருந்தானா, என்னால் இதுக்கு மேலே அங்கே இருக்க முடியாது அப்படின்னோடனே. ஏங்க திரும்ப வேறு ஏதாவது சொன்னானா அவன் அப்படின்னோடனே. ஆமாம் நீங்கள் டிவோர்ஸ் பண்ணுற வரைக்கும் நீங்கள் இந்த ஆஃபீஸ்லேயே இருங்க, நீங்கள் எதுக்கு வெளியே வேறு வேலை தேடிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அவன் பேசுகிறான். அவன் யார் என் லைஃப்பில் டிசைட் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறாங்க. சோழனுக்கு வந்துட்டு நிலா இப்படி கோவப்படுறது ரொம்பவுமே சந்தோஷமாக தான் இருக்குது. இதையும் தாண்டி ராகவ் கிட்டேருந்து அந்த ஆஃபீஸ்லேருந்து வெளியே வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சந்தோஷமாக, எப்படியோங்க அந்த ஆஃபீஸ்லேருந்து நீங்கள் வெளியே வந்துட்டீங்களா, விடுங்க பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஆனால் இதில் ஒரு பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன் சோழன் அப்படிங்கிறாங்க. பிரச்சனையா, என்ன பிரச்சனை அப்படின்னோடனே. கடைசியாக நான் வெளியில் வரும்போது அவன் என்கிட்ட சவால் விட்டு சொல்கிறான், நீ இந்த ஆஃபீஸை விட்டு வேறு எந்த ஆஃபீஸ்க்கு போனாலும் என்னத்தை நீ கிழிக்கிறேன்னு நான் பார்க்குறேன்னு என்கிட்டயே அவன் சொல்கிறான் அப்படின்னோடனே. இப்போ சோழனுக்கு கோவமே வந்துடுது. இப்போ என்னங்க அவன்லாம் யார் உங்களுக்கு சவால் விடுறதுக்கு? உங்களோட திறமைக்கு முன்னாடியே அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. அவன் என்னங்க உங்களை கிழிச்சு தொங்க விடுறது? அப்படி ஏதாவது உங்களுக்கு அவன் பிரச்சனை பண்ணான்னு தெரிஞ்சு அவனை கிழிச்சு நான் தொங்க விட்டுருவேன் அப்படிங்கிறாரு. சோழன் நான் உங்ககிட்ட ஒரு இதாக தான் சொன்னேன், அதுக்காக அவனை போய் நீங்கள் திரும்பவும் அடிக்கிறேன் உதைக்கிறேன்லாம் போயிடாதீங்க. அவனுக்கும் எனக்கும் எதுவும் இல்லைன்னு, அந்த ஆஃபீஸ்க்கு எனக்கு எதுவும் இல்லைன்னு நான் வெளியிலே வந்துட்டேன். இனிமேல் அவன் யாரோ நான் யாரோ, இனிமேல் எந்த பிரச்சனையும் பண்ணிக்க வேணாம், நம்ம பாட்டுக்கு இருப்போம் அப்படிங்கிறாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சிரிச்சுட்டே வராரு. ஸோ இந்த மாதிரியான கதைக்களம் வந்து இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்து நிலா வந்து சோழன் கிட்ட ஃபுல்லாக லவ்வை சொல்ல போகிறாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான கதைக்களம் வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.